இவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு. இப்படி சனி பகவானோடு இணையும் புதனால் கன்னிராசினியர்களுக்கு ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பாக கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானோடு இணைகிறாருங்க. அதே போல் சுக்கிரனும் ராகுவோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். இதனால் கன்னிராசியை சேர்ந்த இவர்களுக்கு புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக வருமானத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லைங்க. எதிர்பாராத அளவிற்கு பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுமூகமாக இருக்குங்க. சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. அதே போல எதிர்பாராத பண வரவுகள் உண்டுங்க. அதே போல் வராது என்று நினைத்த கடன் வசூலாகி மகிழ்ச்சியை அளிக்குங்க. வெளிநாடு வேலை அல்லது படிப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிடைக்க இருக்கும் அமைப்பு உண்டுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சப்தம ராகு என்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகளும் உண்டு. அவற்றை தவிர்க்க வேண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி இருப்பதும் பலம் என்றாலும் சுக்கிரன் இருப்பதால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடுங்க. அதனால் கவனமாக செலவு செய்வது நல்லது. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால நல்ல அமைப்பு இல்லைங்க. அது புத்திரஸ்தானம் என்பதால் குழந்தைகளுடைய பற்றிய கவலை மன நிம்மதியை குறைக்கலாங்க. புத்திரஸ்தானம் என்பதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதமாகவே அமையிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சனி மற்றும் புதன் பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கைப்பணம் பல வழிகளில் கரையுங்க. திட்டமிட்டு செலவு செய்யாவிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில செலவு இருந்து கொண்டே தாங்க இருக்குது. புத்திரஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பெண் அல்லது பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. திருமண முயற்சிகள் கைகூடும். ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால எதிர்பாராத பணவரவு ஒன்றிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. கலத்திரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடுங்க. தவிர்ப்பது மன நிம்மதியை அளிக்குங்க. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பெண்ணினுடைய ஆசை இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல நிறைவேறும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள ஜீவனக்காரகர் என்ற பெருமையும் பெற்றுள்ள சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று நிலை கொண்டிருப்பதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடுகளில் வேலை
எதிர்பார்த்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு அஷ்டம கதவை தட்டுங்க. அதாவது அதிர்ஷ்டம் கதவை தட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் ஒரு அரிய வரப்பிரசாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாங்க. வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு கையெழுத்தாகும். வெளிமாநில பயணங்கள் வர்த்தக முன்னேற்றத்திற்கு லாப உயர்விற்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்க இக்காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம் என்பதை புதனுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. ஏன்னா சூரியனுடைய நிலையினால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். புதனும் அனுகூலமாக இல்லைங்க. மற்றபடி ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் கல்வி முன்னேற்றம் தடைபடாது. பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை தருங்க. அதே போல விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல் ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மாணவ மாணவிகள் இரவில் நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் சூரியனுடைய நிலையினால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. புதனும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மற்றபடி ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால கல்வி முன்னேற்றம் தடைபடாத. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்புல உற்சாகத்தை தரும் விதமா அமையிருக்குது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இதனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பதால மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கணவன் மற்றும் மனைவி இருவருக்கும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. கணவர் மற்றும் குழந்தைகளுடைய அன்பு மன நிறைவை அளிக்குங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. நிம்மதியை அளிக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம் திருக்கோவில் தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது.